வந்து என்ன டிஃபன் மகாலய பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு, இது வந்து அவல் பிடி கொழுக்கட்டை. இது அரேஞ்ச் பண்ணிட்டு காமிக்கட்டுமா? இதுதான் இன்னைக்கு மகாலய பட்ச டே 1 பிடி கொழுக்கட்டை தக்காளி தொக்கு. பின்னாடி ரெசிபிஸ் வரும் பாருங்க. ஹலோ மக்களே, வணக்கம், வந்து நமஸ்காரம். இன்னைக்கு வந்து பித்ருபக்ஷத்தில் மகாலய பட்சம் டே 1ல் சுண்டக்காய் தொகையில் தான் பண்ண போகிறேன் நான். இதுக்கு வந்து 1 கப் சுண்டக்காய் எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா சதைச்சி அதை கொஞ்சம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேற்கொண்டு பார்க்கலாம். நல்லா சதைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டியில் அப்படியே இருக்கட்டும். அதாவது சாதம் வடிக்க வச்சாச்சு, பாசிப்பருப்பு பாயசம். இன்றைக்கி சமையல் வந்து சுண்டக்காய் தொகையல், ஒரு மிளகு ஜீரகம் போட்டு ஒரு ரசம் பண்ணிடலாம் சிம்பிளாக. ஏன்னா நேற்று கிரகணம் இல்லையா, பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்நானம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்நானம், செம வேலை, வீடு பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணிடணும் இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதுதான் நம்ம சமையல். இப்போ நம்ம பாயசம் இதாக இருக்குது, நம்ம வந்து அடுத்த தொகையில் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம வந்து கடாய் வச்சுட்டாச்சு. சுண்டக்காய் தொகையலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இந்த குட்டி கரண்டியால் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் ஒரு புளி, 2 மிளகு, இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், இதையும் போட்டுட்டு இந்த கொஞ்சமாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தேங்காய், நல்லா விட்டுட்டும் இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் இதே எண்ணெயில் நம்ம அந்த சுண்டக்காவை ததச்சி வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம வந்து இதை ஆறட்டும். இன்றைக்கி நான் வந்து அம்மியில் தான் அரைக்க போகிறேன். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம். நம்ம இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இந்த சுண்டக்காவை இது பண்ணி வச்சோம் இல்லையா, இதை பாருங்க, இதை போட்டு வந்துடும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுத்தோம். இன்னும் ஒரு 5 to 10 minutes வதங்கட்டும். இது நல்லா வெந்துடுத்தோம். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது பாட்டு இதில் ஆறட்டும். நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து அரைச்சுடலாம். இதை வந்து அரைச்சிப்போம். இது ஓரளவு அரைஞ்செடுத்தோம். இப்போ நம்ம அந்த சுண்டக்காவை போட்டுடலாம். நம்ம வந்து அரைப்போம். சூப்பராக அரைச்சாச்சு பாருங்க. சுண்டக்காய் தொகையல் எப்படி இருக்கு பாருங்க. பக்கம் வெறுன புளி, அதாவது சிம்பிளான ஒரு ரசம், மிளகு ஜீரகம் போட்டு கொஞ்சம் வந்து அந்த சாம்பார் பொடியை போட்டு ஒரு சிம்பிளான ரசம் பண்ணியாச்சு. அதனால் இது பெருசாக இது ஏற்கனவே நம்ம சேனல்லையும் நிறையா இருக்குது. வெறுன மிளகு ஜீரகம் போட்டு தக்காளி போட்டு புளியை விட்டு ஜீரகம் வரமிளகா எல்லா கடுகெல்லாம் தாளித்து இது கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து பாயசமும் நம்மளோட நிறையா நம்ம சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சாதம் ஆகிடுத்து, இது பாயசம், ரசம், இந்த தொகையிலும் ரெடி ஆகிடுது. இந்த பாருங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து தொட்டுக்க வந்து சுட்டப்பலாம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மகாலய பட்ச சமையல் வந்து சுட சுட சாதம், பாசிப்பருப்பு பாயசம், பிரண்டை தொகையல். இது வந்து மிளகு ஜீரகம் போட்டு ஒரு கொஞ்சமாக சாம்பார் போட்டு ஒரு சிம்பிளான ரசம். இது வந்து அப்பளம். இது அப்பளம் வந்து ஒரு மாமி கிட்ட தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வெளியில் வாங்கின அப்பளம் கிடையாது. இதுதான் மகாலய பட்சம் முதல் நாள் சமையல்.
வந்து இட்லிக்கும் ஊற போட்டாச்சு. ஏன்னா நாளைக்கு இட்லி தோசை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. இட்லிக்கு வந்து நான் எப்படி போடுவேன் அப்படின்னா 4 டம்ளர், நீங்கள் எதில் வேணால் அளந்துக்கலாம். 4 டம்ளர் இட்லி அரிசி நல்லா இதை ஊற வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1 டம்ளர், ஒன்று கொஞ்சம் கூட போட்டு 1 டம்ளர் 2 வெந்தயம் போட்டு உளுந்து. இதுதான் நம்மளோட காம்பினேஷன். ரொம்ப சாஃப்டாக வரும்ப்பா. ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது இது இட்லிக்கு ஊறப்பட்டது. அந்த லிங்க்கை வேணால் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது நல்லா நைஸாக அரையட்டும். இது பாதி அரைச்சின்னு இருக்குல்ல, உங்களுக்கு காது கேட்காதுன்ட்டு நான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த இதில் எப்பயுமே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுவேன்ப்பா. இது எதனாலன்னு தெரியாது, பட் நான் ஒரு தடவை விட்டு பார்த்தேன். இட்லி வந்து என்னோடய இட்லி வந்து சூப்பராக ஸ்டாண்டர்டாக சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நான் என்ன விடுவேன். இது என்னோடய ஸ்டைல். உங்களுக்கு வேணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி அரைப்பேன்னு கேட்டீங்கன்னா, இங்கே பாருங்கள் நல்லா அரைஞ்செடுத்து இப்போ பாருங்கள் இப்படி பண்ணிடலாம். இதுதான் அந்த ரவை, இந்த குட்டி குட்டியாக ரவை பதமாக இருக்கா. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, சாரி கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து உளுந்தையும் இதையும் கலந்துடலாம். இட்லி மாவு அரைச்சாச்சு. நாளைக்கு இட்லி வாக்கும்போது காமிக்கலாம். டே 1 மகாலயபக்ஷ சமையலுக்கு வந்து சமையலை பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம வந்து டிஃபன் தான் பார்க்க போகிறோம். என்ன டிஃபன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவல் பிடி கொழுக்கட்டை தான். இது வந்து லேஸ் அவல், நீங்கள் கெட்டி அவல் கூட எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெயின் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து டொமேட்டோ தொக்கு தான் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த அவலை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணிக்கலாம். பாருங்க, லேஸ் அவல் இப்படி இருந்ததுன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இந்த வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணிடலாம். ட்ரெயின் ஆகட்டும், அப்படியே இருக்கட்டும். கொழுக்கட்டைக்கு பாண்ட்லி வச்சுட்டாச்சு. கடுகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது. உளுத்தம்பருப்பு, 2 ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வேணுன்னா போட்டுக்கோங்க, நான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, பெருங்காயம், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஒரு கை தேங்காயும் போட்டு இதில் வதக்கிக்கலாம். வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவலில் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, நீங்கள் கெட்டி அவலாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். கொஞ்சம் மிளகா அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் நல்ல மணமாக இருக்கும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் இட்லி குக்கரில் ஸ்டீம் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ஸ்டீமரில் வச்சுட்டேன். நீங்கள் இட்லி ப்ரீத்தில் கூட நீங்கள் வைக்கலாம். நான் வந்து இதில் வச்சுருக்கேன். இதை மூடி வேகட்டும். சூப்பராக அவல் பிடி கொழுக்கட்டை. நீங்கள் இந்த லேஸ் அவல் என்ன பண்ணுங்க, நான் அப்படியே பண்ணிட்டேன்ல, இன்னொரு ஐடியா கூட எனக்கு தோணிட்டு. ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் குறைனையாக ரவை இட்லி இது அரிசி உப்புமா கரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இது வந்து இன்னொரு ஐடியா. இது நான் இப்படி பண்ணியிருக்கேன். அந்த அரிசி உப்புமா மாதிரி நல்லா ஒரு குறைனையாக ரவை குட்டி குட்டியாக குறைனையாக அரைச்சிட்டும் நம்ம வந்து அவல் பிடி கொழுக்கட்டையும் நம்ம பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த ஏடு வச்சாச்சு, பார்க்கலாம். அடுத்த ஏடும் வச்சு நம்ம வந்து வச்சாச்சு. நம்ம வந்து அடுத்தது பார்ப்போம். அவல் பிடி கொழுக்கட்டை ரெடி. இப்போ நம்ம அடுத்து இதுக்கு தொட்டுக்க வந்து தக்காளி தொக்கு பார்த்துடலாம். தக்காளி தொக்குக்கு பாண்ட்லி வச்சுருந்தாச்சு. 1 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியை
கட்டரில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டாச்சு தொக்குக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர், இந்த ஃபெனிகிரிக் பவுடர், வெந்தய பொடி, வறுத்து அரிச்சுண்ட வெந்தய பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா கசக்கும். கொஞ்சோண்டு கடுகு பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுடலாம். வேணுங்கிற அளவுக்கு தேவைக்கேற்ப உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு, இதில் தண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கட்டும். கொஞ்சமாக வெல்லம், அந்த புளிப்பு அந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு. இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அது நல்லாயிருக்கும், அந்த புளிப்போட அந்த ஒரு ஸ்வீட்னஸோட. ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் டேங்கியாக இருக்கும்ல, ஸோ அதனால் கொஞ்சமாக வெல்லம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி தக்காளி தொக்கு. ஸோ தக்காளி தொக்கு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டே 1 தக்காளி தொக்கு. இது வந்து அவல் பிடி கொழுக்கட்டை. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மகாலயபக்ஷ சமையலை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க. போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச்.